சற்று முன் வெளியான செய்தி மக்களை உசார். மறுபடியும் உண்டாக போவது கனமழை எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் திடுக்கிடும் தகவல். இதனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அது எந்தெந்த மாவட்டத்திற்குன்றதை இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா கனமழை எச்சரிக்கை மற்றும் பல்வேறு முக்கிய செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் எதிர்பாராத விதமாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் மழை பெய்யாதோ என பொதுமக்கள் ஒருவித பயத்திலே இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதால் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதன்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியாக நிலவுகிறது. இது அடுத்த 2 தினங்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதியில் நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் நாளை வட கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதியை பொறுத்தளவுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 20-23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் பார்த்தீங்க அப்படின்னா லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளனர். நன்றி, வணக்கம்.